வச்சாலும் நீங்க போயிருந்து ஆறுதலா படுத்திருந்து யோசிச்சு பாத்தீங்கன்னா தெரியும் நாங்க என்ன யோசிக்கிறோம். ඔබ ගිහිල්ලා ඔබ කොච්චර නිදාගත්තත් හරි දහස් ගණන් කල්පනා කරන්න පුළුවන් කොහොමද අපි කතා කරන්න කියලා. ஆகவே இந்த இதை என்னன்னு வெல்றது මේ කොහොමද අපි ජය ගන්නේ? அப்ப இதுல இருந்து இப்ப உண்மையா எங்களுக்கு ஆண்டவருடைய நோக்கம், எங்களுடைய வாழ்க்கையோட நோக்கம் என்ன? දෙවියන් වහන්සේ අපේ කෙරේ තබා තිබෙනා වූ අරමුණ කුමක්ද? நான் சொல்றேன், நீங்க எல்லாரும் இன்றைக்கு போய் இருக்கிற காசு எல்லாத்தையும் வித்து கொடுத்து போட்டு வேலையா மாறுங்கன்னு நான் சொல்லி கொண்டிருக்கேன். අද මම ඔබට කියාගෙන ඉන්නවාද ඔබට තිබෙන හැම දෙයක්ම විකුණලා ඔබ දිලින්දා ලෙසටපත් වෙන්න කියලා? இதுதான் அடுத்த விதமான கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. இல்ல இன்னொரு விதமான கிறிஸ்தவர் என்னடா, நாங்கள் எல்லாரும் ஏழைகளும் புழுக்களும் பூச்சிகளுமா இருக்கிறது தான் ஆண்டவற்றை. நான் அந்த கஷ்டத்துல போய் நெளிய வேணும். புழு நெளிகிற மாதிரி நான் நெளிஞ்ச அப்பதான் நான் ஒரு கிறிஸ்தவனா இருப்பேன். මේ තමයි තවත් කිතුණු කොටසක් මම කියලා කිව්වේ. හැම දෙයක්ම කියන්නේ අයින් කරලා නැත්තම් කන් කියන්නේ නෑ නෑ කියලා මේ වගේ දේවල් සිතාගෙන අනුවෙක් ලෙස එකම ස්ථානය බැලපිගෙන කොඳුරු ගාගෙන ඉන්නවා. என்ன ஒரு ஆன்டி என்ன ஒரு கடையில மீட் பண்ணாங்க. அப்ப கேட்டாங்க, நீங்க என்ன செய்றீங்க? දැන් ඉගෙන කඩේකදී මාව අමු වුණා. මොකද කරන්න කියලා ඇහුවා. நான் டாக்டர் ஆகணும். முக்கியமா டாக்டர் வரைக்கியா பாருங்க, உங்களை எல்லாம் விட்டுட்டு ஆண்டவர் இப்படி புழுவும் பூஜ்ஜியமா இருக்கிற தூசியில இருக்கிற எங்களை தானே தெரியுது, எங்கெல்லாம் விருப்பமா இருக்காரு. කිව්වා බලන්න මෙවැනි මේගොල්ලෝගේ දේවල් මේ කියන්නේ මේ පණු වගේ දේවල් අත්හැරලා ඔබ වගේ අය වෙනදු සොයන්න තමයි තිබෙන්නේ. அப்ப அது இன்னொரு விதமான சிந்தனை என்ன, பணக்காரன காசு வச்சிருந்தாலே நான் ஒரு பாவி, அல்லது நான் படிச்சு முன்னேறினாலே நீ உருப்பட மாட்டே, ஆண்டவர் உள்ள விருப்பம் இல்லை. තව සිතුවිල්ලක් තිබෙනවා ධනවත්ව මුදල් තබා තිබෙනවා නම් ඔව් තබා තිබෙනවා නම් මම පෞකාරයක්. ඔයාලට කිසි දෙයක් නැහැ කියලා සිතනවා. நான் கேட்கிறேன், நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறது ஆண்டவர் விருப்பம் இல்லையா? අපි ආශිර්වාදමත් සිටින්න දෙවියන් වහන්සේ කැමති නැද්ද? இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னுக்கு தான் நான் சொன்னேன், பண ஆசைதான் எல்லாத்துக்கும் பேர் இவ்வளவு பிரச்சனை சொல்லி போட்டு ආශිර්වාදය ආண்டவர் විරුපණ කරන එන්න ඒකට இப்படி குழப்புறீங்க. කලින් මම කිව්වා නේද මුදල් තමයි හැම කියන්නේ නපුරටම මුල කියලා කිව්වා. එහෙනම් ආශිර්වාදමත් සිටිනක උදේ නැද්ද කියලා මම අහුවනේ දැන්. அப்ப நான் சொல்றேன், நான் இப்ப உங்களோட அக்கவுண்ட்ல 1 கோடி ரூபாய் காசு இன்னைக்கு வந்துச்சுன்னு சொன்னா நீ பாவியன். ඔබේ account එකේ කෝටියක් මුදල් එනවා කියලා මම කිව්වා නම් ඔබ පෞකාරය කියලා කියනවා. வேதாகமத்துல 4 பணக்காரரை பத்தி பார்ப்போம். සිත බයිබලයේ ධනවත්තුන් 4 දෙනෙක් ගැන අපි බලමු. இந்த முதலாவது தாவீதை பற்றி கேட்போம். පළමුව දාවිද් ගැන බලමු. தாவீது வந்து பணக்காரனா பிச்சைக்காரனா? දාවිද් ධනවතෙක්ද දිලින්දෙක්ද? தங்கச்சி. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரு பெரிய பணக்காரனா இருந்தாரா இல்லாட்டி ஏழையா இருந்தாரா? ஏழையா இருந்தார். பிறகு செல்வந்தரா மாறினார். செல்வந்தரா மாறினார். எப்படி செல்வந்தரா மாறினார் நினைக்கிறீங்க? அந்த நாட்டிலேயே அவர் தான் அரசர். அரசன்ட்ட இல்ல காசா නැති මුදල්ද? அந்த காலத்துல இஸ்ரேல் வந்து சரியான ஒரு ரிச்சான ஒரு நல்ல என்ன சொல்றது, நல்ல ஒரு வசதியான நாடா இருந்தது. எப்படி வசதியான நாடா இருந்ததுன்றா ඒ කාලවල ඉස්රේල් දේශය හොඳ යාපත්ව ධනවත් වැඩට සිටියා. சாலமோன் காலத்திலே எல்லாம் இந்த இப்ப நீங்க வீட்டை போறீங்க, ரோட்ல போறீங்க, ஒரு தங்க துண்டு கிடந்தா என்ன செய்வீங்க? நாங்க தங்கம் ஒன்று ஒரு தங்க பிஸ்கட் கிடக்குது ரோட்ல, என்ன செய்வீங்க? ඔබ වීදී යනකොට රත්තරන් බිස්කට් එකක් තිබෙනවා, මේ වතුර කෑල්ලක් තිබෙනවා රත්තරන්. කොහමද ඔබ කියන්නේ කරන්නේ? செய்வாங்க. எடுத்துட்டு போதான் பாப்போம். ඒක අරන් යන්න තමයි බලන්නේ. சாலமோன் காலத்துல வெள்ளி எல்லாம் கல்லு மாதிரி குவிச்சிருந்தாங்க. සලමෝන්ගේ කාලේවල රෙදි ඔක්කොම නිකන් ඔය ගල් වගේ තිබෙන ගොඩගාලා තිබුණා. வெள்ளி எல்லாம் ஒரு கல்லு, வெள்ளி ஒரு கல்லுன்னா என்ன ரூபா தூக்கினா எவ்வளவு போட்டு வைக்க රිදි වගේ තිබුණා. රිදි ගල් වගේ ගොඩගාලා තිබුණා නම් ඒ කොච්චර අරන් එන්න පුළුවන්ද? அத சிவச்சிங்க ஒரு பக்கம் எல்லாம் தங்கத்தால பூசினாரு. அப்படி සභාවේ ඇතුල් ස්ථානයේ ඔක්කොම රත්තරන් වල තමයි ගාලා තිබුණේ. அவ்வளவு பெரிய பணக்காரரா இருந்தாரு. එච්චරට මාතු ධනවතෙක් වුණා. எனக்கு எல்லாரையும் பத்தி கதைக்கிற சந்தர்ப்பம் கிடைக்காது. இன்னைக்கு நாங்க தாவீதின் அந்த சந்தர்ப்பத்தை மட்டும் கதைப்போம். හැමෝගෙම අද බලන්න වෙලාව නැහැ. දාවිද් කියන පවණයි බලන්න. தாவீது வந்து என்ன செஞ்சார், அந்த குடும்பத்திலேயே ஒரு கழிக்கப்பட்ட ஒருத்தர். දාවිද් පවුලේ අතරේ ஆக்கர்ப்பு லவ்வு කෙනෙක්. என்னோட அண்ணன்மாரெல்லாம் பெரிய பயில்வான்கள், வீரர்கள், போர் சேவர்கள், மாதம் அரசாங்க சம்பளம் பெற வீட்டுக்கு. සහෝගේ සහෝදරයන් මාතු ධනවතය මාත්ය උන්ට මාස පතා එම දීමනාව ලැබෙනවා උන්ට. அப்ப வீட்டுக்கு எல்லாம் அவதான் பெருமை. ඒක තමයි නිවසට මාතු ඇටට තිබුණේ
මාත් තිබෙනවා. ஈசாய் வந்து எப்படி வச்சிருப்பார் சா என்ற பொடியங்கள் எல்லாம் ஆமில இருக்கிறாங்க தெரியாதவங்க மாமா சாம்பளம் வரும் மரியாதையா இருக்கிறான் அவன் தாவீது சின்ன பொடியை சும்மா அவர் வந்து ஆடு மேய்ச்சி கொண்டிருக்காரு ඊසක් ආඩම්බර කියන මගේ වැඩිමල් ළමයි දරුවන් උම ලස්සනට සින්නවා උන් සොල්දාදුවන් වීරයන් නමුත් දාවිත් මොකද කරන්නේ බැටළුවන් බලාගෙන සිටනවා කියලා කියනවා. ஏன்னா இப்ப சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து அபிஷேகம் பண்ண வலிக்கிறாங்க இல்ல உள்ள புள்ளைய எல்லாரையும் கூப்பிடணும்னு சொன்னா அவர் தாவீதை கூப்பிட கூட யோசிக்கல ஏன்னா சின்ன பையன் சும்மா ஆடு மேய்ச்சி கொண்டு போறாரு හේතුව සාමුවෙල් අවිත උඹගේ දරුවන් කැඳවන්න උන් ආලේප කරන්න ඕනේ කියලා කියන විට මොහු කුඩා දරුවන් නමැති දාවිත් ගැන සිතුවේ නැහැ. தாவீது ஆடு மேய்ச்சி தாவீது என்ன செஞ்சோன்னு இருந்தார் දාවිත් කුමද කරමින් සිටියේ? எனக்கு பதில் சொல்லணும் ஆடு சரி தாவீதின் லைஃப் வந்து மெயின் பர்பஸ் என்ன දාවිත් දකින්න බලන්න மெயின் ஒர்க் என்ன ඔහුගේ ප්‍රධාන රාජකාරිය කුමක්ද? முடிஞ்சா பொழுதுபட்டா ஆட்டை கூட்டி கொண்டு காட்டுக்கு போவார் අවදිව அவர் இந்த பர்பஸ் ஆஃப் லைஃப் இன்னைக்கு நான் நித்தியாலயத்துனா அன்னைக்கு என்ன செய்யணும்னு யோசிக்கிறேன் தாவீதுக்கு மோட்டிவேஷன் என்ன පාන්දර අවදින ගමන් ඔහු බැටළුවන් අරගෙන ඔක අරන් යන්න ඕනේ කියන්නේ නමුත් ඔය කරන රාජකාරිය ඔක නම් ඔහුට තිබෙන්නා වූ කර්මුණක් තිබුණා ඔහුට අනාගතේ කෙරේ කුමක්ද? யாராவது சொல்லுங்க விளங்கல தாத்தா வந்து அங்கிள் வந்து நல்ல ஆக்டிவா இருக்காரு මාම හොඳට ඇක්ටිවිටි සිටිනවා. சின்னாக்கள்லாம் ஆன்சர் பண்ண விடாது சண்டே ஸ்கூல் டீம் தான் படம் வேண்டாம் ஆன்சர் பண்ண வேண்டாம் பார்த்தா அங்கிள் தான் ஆன்சர் පොඩි பண்ணி අය ඔබ ඉදිරිපත් වෙයි කියලා බැලුවා ඔබ කතා කරන්නේ නැහැ. பாருங்க தாவீதின் வேலை ஆடு மேய்க்கிறது இல்ல දාවිත්ගේ රාජකාරිය බැටළුවන් බලාගෙන එක නොවේ. அது அவட்ட சைட் பிசினஸ் ඒක ඔහුගේ සයිට් එකේ තිබෙන ව්‍යාපාරය. மெயின் வேலை ஆண்டவருக்கு பாட்டு எழுதுறதும் பாட்டு பாடுறதும் தான் ඔහුගේ ප්‍රධාන රාජකාරිය වෙන දෙවියන් වහන්සේගෙන් ගීතිකා ලියන්න එකයි ගායනා කරන එකයි. ஒரு ராகத்துல எத்தனை சுரம் எத்தனை இருக்கும் ஒரு எட்டு தான் சரியாக எட்டு தானே இருக்கிறது என்ன තාලයට තිබෙන්නා ඔය තාලෙට තිබෙන්නා ඔය වාදනය කරන පිරිස අතක් තිබෙනවා සුලක්. கிட்டார்ல எத்தனை எத்தனை கம்பிகள் இருக்கும் ගිටාරේ කම්බි කීයක් තිබෙනවද? இப்ப இதுல வந்து 6 இருக்கும் மேக்ஸிமம் 6 சாதாரண நார்மலா நாங்க பாவிக்கிற 6 සාමාන්‍ය අය තිබෙන්නේ 10 நரம்பு வீணையை வச்சு வாசி கொண்டு இருந்தார் ඔය කියන්නේ 10 strings කම්බි 10ක් තිබෙන්නා ඔය වීණාව තබා තිබුණා. அவருக்கு யோசிப்பாருங்க ஒரு ஆடு மேய்க்கிறவங்க இதை கண்டுபிடிக்கிறது கூட காலத்தை செலவழிச்சிருப்பாரு කල්පනා කරලා බලන්න බැටළුවන් බලාගෙන කෙනා මේක වීණය ගැන දැනගෙන පිළිස්ස කොච්චර වේස මාංශලා ඇතිද? நீங்க நினைக்கிறீங்களா ஒரு நாள் போவே சும்மா ஒரு தடி எடுத்து 10 கயிறை கட்டி போட்டு தட்டி பேர் நினைக்கிறீங்களா ඔබ හිතනවා දවසට ගිහිල්ලා ලණුවක් කරන් පොළු 10ක් කරන් මෙම ගාලා ඉඳී කියලා ඔබ හිතනවද? இல்ல கனகாலத்து அவற்றை எஃபர்ட் தான் அதை கண்டுபிடிச்சது අවුරුදු ගානට පෙර තිබෙනා ඔහුගේ වෑයමෙන් තමයි ඔහු ඒක තෝරාපත් කර අල්ලගත්තේ. அவர் என்னத்துக்காக கண்டுபிடிச்சார் කුමක් සඳහාද ඔහු ඒක දැනගත්තේ අල්ලගත්තේ? இப்படி நான் 10 நரம்பு வீணை கண்டுபிடிச்சா கொஞ்சம் சைலான பாடல பாடி திருவிழாக்கு எல்லாம் என்ன கூப்பிடுவாங்க அப்ப ஈவெண்ட்டுக்கு எல்லாம் போகலாம் கொஞ்சம் பாட்டு பாடலாம் கொஞ்சம் காசு கிடைக்கும் அதை வச்சு நான் ஒரு இப்படியே காசு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து இந்த நாட்டின் அரசரா மாறுவேன் யோசிச்சு செஞ்சாரா මේ කම්බි 10ක් තිබෙනා වීණයක් මම වෙලෙස තෝරාපත් කරනවා නම් තබා ගන්නවා නම් මේ වගේ සමරන්න දේවල් වලට මට යන්න පුළුවන් කියලා මුදල් උපයා ගන්න පුළුවන් කියලා උසිතුවද? ஆகவே இங்க நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டிய முக்கியமா இந்த 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 இந்தியான் ஒரு வீட்டை நீங்க கொண்டு போக வேண்டிய செய்தி இது மட்டும்தான். ඔබ ගෙදරට ගෙනියන්න තිබෙන පණිවිඩය මෙයයි. நாங்கள் செய்ய வலிக்கிற ஒரு வேலை என்ற முக்கியமான நோக்கம் ஆண்டவரை துதிக்கிறதும் ஆண்டவரை ராஜ்யத்தை கட்டுறதும் ஆண்டவருக்காக நான் என்ன செய்ய வேண்டும் என்று வலிக்கிறதும் අපේ ප්‍රධාන අරමුණ නම් දෙවියන් වහන්සේගේ උන්වහන්සේ ප්‍රශංසා කරන්න උන්වහන්සේ වෙනුවෙන් ජීවත් වෙන එක උන්වහන්සේ වෙනුවෙන් කුමක්ද කරන්න ඕනේ කියන එක තමයි විතරයි. எங்களுடைய வாழ்க்கையின் மைய புள்ளி ஆண்டவர் தான் இருக்க வேண்டும். අපේ ජීවිතයේ ප්‍රධානම කතුවර ඇටියට සිටින්න ඕනේ දෙවියන් වහන්සේ පමණයි. ஆகவே நாங்கள் அதை ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல ஒவ்வொரு நாளும் நான் செய்ய வேணும் ஒவ்வொரு நாளும் நான் செய்ய வேணும் ඒක දවස් එකක් දෙකක් නොවේ හැමදාම ඒක කරන්න ඕනේ. நித்திய அலுவலகத்துல காலைக்கு பாட்டு சந்தோஷமா இருக்கணும் யா இன்றைக்கு நித்திய அலுவலகம் இன்றைக்கு ஒரு புது பாட்டை பாடுறேன் நான் கர்த்தருக்கு புது பாட்டை பாடுறேன்னு சொல்றேன். දැසන අවදිච්චකම දාවිද මා සතුටු සිටින ඇත්තේ හේතුව අද මම අලුත් ගීතිකක් දෙවියන් වහන්සේට ගායනා කරන්න ඕනේ කියලා. சந்தோஷம் என்ன அவன் நாள் விடுகிறதே சந்தோஷம் தான் முழுவன் தான் ஜாலி நான் இன்றைக்கு போறேன் ஒரு புது பாட்டு ஆண்டவர் பாடுவேன் அதை கேட்கறதுக்கு ஆடுதான் இருக்கு. දවස් පාන්දර ඔහුට අවදි වෙන වෙච්ච ගමන් ඔහු සතුටු වෙනවා අද දවස් දෙවියන් වහන්සේ ගායනා කරනවා
මේ කරනවා කියලා සිතල සතුටු වෙනවා. නමුත් ඉදිරියේ තිබෙන්නේ බැටළුවන් තමයි. யோசிச்சு பாருங்க ஒருத்தர் ஆடுகளுக்கு இருந்து பாட்டு பாடிக்கொண்டிருக்காரு நாங்கெல்லாம் அவரை பார்த்து என்ன நினைப்போம் ඔබ බැටළුවන් බලලා ගායනා කරන සිටිනවනේ අපි කුමක්ද සිතන්නේ? ஆறாவது தம்பி நீயும் ஒழுங்கா படிச்சிருந்தா அண்ணன் மாதிரி ஆமைக்கு போயிடலாம் தானேடா කවුරු හරි කියලා இன்னும் செஞ்சுட்டு இருக்காரு ஆடுகளுக்கு பாட்டு பாடிக்கொண்டு இருக்கிறாரு කවුරු හරි කියලා ති මල්ලි ඔබ අයියා වගේ ඉගෙන ගත්තාන මේ වගේ සොල්දාදුවෙක් වෙලා ඇති නේද? ඔයා නිකන් බැටළුවන් බලාගෙන ඉන්නවා කියලා ඇති. பாருங்க ஆண்டவர் ஒரு ஈவென்ட் ஆர்கனைசர் එවියන් වහන්සේ කියන්නේ ඉවන් ඒක සංවිධායක පත්තුවරයකට සිටිනවා. நான் யாழ்ப்பாணத்துல இருந்து கொழும்புக்கு வந்த அப்புறம் தெரியும் ஈவென்ட் ஆர்கனைசர்ன்றே ஒரு வேலை ஆள் இருப்பாரு நாங்க என்ன ஊர்ல கல்யாணம் என்ன ஊர்ல மாமா இருப்பார் மச்சான் நீ அவரை கூப்பிட்டு இவரை கூப்பிட்டு ஊர்ல மாமா தான் ஈவென்ட் ஆர்கனைசரா இருப்பார் அல்ல அப்பாவா இருப்பார் தெரியல நீங்க வந்தா அதெல்லாம் இல்ல ஈவென்ட் ஆர்கனைசர் இருக்கார் அவருக்கு அவனுக்கு மச்சான் நீ எவ்வளவு காசு உங்களுக்கு நீங்க ஈவென்ட் ஆர்கனைஸ் பண்ணுங்க அவரே எல்லாம் செய்வார் ඊවන් ඕනස් කියන්නේ ඉවන්ට් කියන්නේ ප්‍රධාන සංවිධායක කෙනා මම හිතුවා අපේ ඥාතිය කවුරු හරි තමයි ඇති කියලා නෑ මේ සංසින්නේ වෙන කෙනෙක් සිටියා. ඔව් මෙයාගේ ටෝකන් එකක් දීලා මෙයා දේවල් කරන්න කියලා කියනවා. ஊர்ல கல்யாணம் கூட தங்கச்சிக்கிட்ட அண்ணன் மேட்ட ஷர்ட் எல்லாம் அப்படியே ஃபுல்லா நனைஞ்சு வேத்து போய் அவனோட போட்டோலே இருக்க மாட்டாங்க. ගම් පළාත්වල කියන්නේ සහෝදරයට විවාහයක් ඇති වෙනවා නම් පටන් ගන්න සූදානම් වෙනවා නම් සහෝදරයා මොකද කරන්නේ? වේස මාංශු වෙලා කියන්නේ ඔව් පින්තූර ෆොටෝ අල්ලන්නවත් ඔව් ඉදිරිපත් වෙන්නේ නැතුව සිටිනවා. கொழும்புல என்னண்டா அது அண்ணா ஒரு பேசியல் சென்று இருப்பாரு குடும்பமே ஒரு பேசியலோட வந்து அப்படியே போஸ்ட் அடிப்பாங்க அது மாதிரி கேட்டா ஓ ஈவென்ட் ஆர்கனைசர் அவரை பிடிச்சி விடுவா ஈவென்ட் ஆர்கனைசர் කොළඹ වැළුවා නම් අයියා ඔය නිකන් ඉන්නවා පවුලයි ඔය නිකන් ඉන්නවා මොකද යවුවා නම් අරයා තමයි එකට